Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெங்காய சமோசா. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சமோசா செய்கிறதுக்கு நான் 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆனியன் 3லேருந்து 4 எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அப்போ தான் சேர்ந்தாப்பில் இருக்கும். பாருங்கள் எப்படி உதிரியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. ஓகே, அதுக்குள்ளே தேவையான மசாலாஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சால்ட் தேவையான அளவு, 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு பொடி, இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் இந்த வெங்காயத்தோடு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்கிறத. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது நம்ம யூஸ்வலாக மைதாவில் தான் பண்ணுவாங்க, பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கோதுமையில் எப்படி சமோசா பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ மாவு பிசைஞ்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். உருண்டைகள்லாம் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். வாங்க ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி எண்ணெய் அந்த கட்டையிலையும் இதுலேயும் தேய்க்கிறதுலையும் நம்ம தடவிக்கிட்டோன்னா ஒட்டவே ஒட்டாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சாச்சு, கல்ல ஹீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு 2 பக்கமும் லைட்டாக ஹீட் ஆனால் போதும். ஒரு நிமிஷத்துக்கு இருந்தால் போதும். ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கணுங்கிறது. பாருங்கள், ஜஸ்ட் 2 பக்கமும் ஹீட் ஆனால் போதும். ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அவ்வளோதான். நான் இப்போது இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போது சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் ஆறட்டும். நான் அதுக்காக வைக்கிறேன், ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்காக. ஆறினதுக்கப்புறம் நான் எப்படி அந்த ஷீட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணுறதுக்கு நமக்கு லேயர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஜஸ்ட்டு ஒரு 1 minute 2 பக்கமும் திருப்பி அதை இந்த சைடில் எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணி விடுவீங்க. இந்த எட்ஜஸ் கட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் உள்ள எட்ஜஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியுமே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் அதுக்கப்புறமா கடைசியாக உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எப்படி ஷீட்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக எடுத்து தண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கணும். நான் அதையும் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதால் ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த திக் இருந்தால் போதும். இப்போது நமக்கு ஷீட்ஸ் ரெடியாக இருக்குது, நம்மளோட மசாலாவும் ரெடியாக இருக்குது. இதை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த ஷீட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இதை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த எட்ஜை எடுத்துக்கோங்க. எட்ஜை எடுத்து இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த எட்ஜை இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் தெரியுதா? பாருங்கள், இந்த கேப்பில் தான் நம்ம ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மசாலாஸ், இதை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். நல்லா கை வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவெடுத்து
ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் அப்பப்போ கலந்துக்கோங்க, ஏன்னா கீழே அந்த மாவு தங்கிடும். ஜஸ்ட் ஒரு கலக்கிட்டு இதை எடுத்து இந்த எட்ஜஸ்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. எங்கெல்லாம் நம்ம ஒட்ட போகிறோமோ ஜஸ்ட்டு தடவி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஒட்டிக்கும். நம்ம உடனே போட போகிறதில்ல, வச்சு ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறம் தான் போட போகிறோம். ஸோ இதை அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் கேப் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதோ அங்கெல்லாம் ஜஸ்ட் ஒரு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அப்படியே வச்சுடுங்க. இந்த மாதிரியே எல்லா ஷீட்ஸையும் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம சமோசாஸை ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 இது போட்டோம் இல்லையா, நல்லா டீப் ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.